ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதை பற்றின அப்டேட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மெயினாக இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணம் எப்போ வருது, எந்த நேரத்தில் வருது, எந்த தேதியில் வருது, இதோடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சூரிய கிரகணம் அண்ட் சந்திர கிரகணம் ரெண்டுமே வருஷத்துக்கு 2லேருந்து 3 டைம் வரும். ஒரு கிரகணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரியுது அப்படின்னா இன்னொரு கிரகணம் தெரியாமல் கூட இருக்கலாம். சில நேரங்களில் 2 கிரகணமே நம்ம இந்தியாவில் தெரியாமல் கூட இருக்கலாம். இது எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா, இப்போ கிரகண நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரவில் அமைஞ்சுது அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியவே தெரியாது. இதுவே பகலில் அமைஞ்சது அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியக்கூடியதாக இருக்கும். கிரகணத்தப்போ செய்ய வேண்டிய செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, தூங்கலாமா இந்த நேரத்தில், வெளியில் வரலாமா, சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, ஏதாவது ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே பதில் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம்ன்றது நடக்குது. இது இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம். முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிப்ரவரி லாஸ்ட்டில் தான் நடந்து முடிஞ்சிச்சு. அதை தொடர்ச்சியாக 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இப்போ தான் நடக்குது. ஒரு வருஷத்தில் 2 டைம் சூரிய கிரகணம் வரும். அதே மாதிரி 2 டைம் சந்திர கிரகணம் வரும். ஏதாவது அரிதான சூழ்நிலையில் 3 டைம் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா, ஈரோப்பு, இந்த மாதிரியான பெரிய பெரிய நாடுகளில், அதாவது பகல் பொழுது இருக்கக்கூடிய நாடுகளில் தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த இந்தியாவில், அதாவது நம்ம நாட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணம் நம்மளால் பார்க்க முடியாது, அதை உணரவும் முடியாது. இந்தியாவில் நேரடியாக இது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நைட் சமயமாக இருக்கிறதுனால இந்த கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாது. இப்போ எந்த தேதியில் இந்த கிரகணம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது. நைட்டு 9:02க்கு தொடங்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1:28 வரைக்கும் முடிவடையுது. அதாவது கிட்டத்தட்ட 1:28 4:30 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரகணம் அப்படிங்கிறது நீடிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடைய உச்சபட்ச நேரம் அப்படிங்கிறது, கிரகணம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 10:47க்கு உச்சமாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் வெளியில் வரது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. கட்டாயம் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, நாங்கள் வெளியில் வரலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். வெளியில் வரப்போ ஒரு துண்டோ ஏதோ சாலோ ஏதோ ஒன்று போட்டு உங்களோட வயிற்று பகுதியை மட்டும் வரைச்சிட்டு வாங்க. இது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் டைரெக்டாக பாதிக்கப்படும். வெளியில் வந்தாலே அவ்வளோதான், அந்த மாதிரினா கிடையவே கிடையாது. பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த வருஷத்தில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஆகிடும், அந்த மாதிரி எந்தவித பயமும் இல்லாமல் இருங்க. அதெல்லாம் சூரிய கிரகணத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இது நைட் சமயத்தில் வர்றதுனால உங்களுக்கு இந்த கிரகணத்தால் எந்த ஒரு தாக்கமோ எஃபெக்டோ எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்பவும் போல் ரொட்டீனாக நீங்கள் என்ன செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. வெளியில் போகிறதா இருந்தால் கூட போகலாம். ஆனால் என்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, சில பேருக்கு தலைவலி வருது, அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு ஒரு விதத்தில் காரணமாக இருக்கும். சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கிரகண நேரத்தில் சாப்பிட்லாமா தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் எப்போவும் என்ன பண்ணுவீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கோங்க. நீங்கள் இது அது அப்படின்னு சொல்லி எந்த டவுட்டும் படாதீங்க. தண்ணி தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் தான் அப்போ தான் ஏதாவது ஒரு தாக்கம் வருமே தவிர்த்து கிரகணத்தாலனா எந்தவித தாக்கமும் வராது. குறிப்பாக நைட் சாப்பாடு கொஞ்சம் லைட் வெயிட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டான ஃபுட்டு, சப்பாத்தி, அதே மாதிரி பரோட்டா, மைதா ரிலேட்டடான உணவுகள், நான்வெஜ் ரிலேட்டடான உணவுகள் நைட் சமயத்தில் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் காலையிலையோ மதியத்துலையோ எடுத்துக்கோங்க. நைட் சமயத்தில் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மைதானா கர்ப்பமாக இருக்கிறப்ப சாப்பிடாதீங்க, ரொம்ப நல்லது என்னை கேட்டால். நைட் சமயத்தில் முழுக்க வேக வச்ச உணவுகளாக எடுத்துக்கோங்க. அது இடியாப்பம், இல்லை இட்லி, இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தோசை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு 7:30க்குள்ளே முன்னாடியே சாப்பிட்ருங்க. 8 மணி, அட்லீஸ்ட் 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு நீங்கள் வாட்டுக்கு தூங்க போயிடுங்க. குறிப்பாக கிரகண நேரத்தில் ஏதாவது ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தரும்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது 100% இதனால் இது ஆகிடும் அப்படின்னா கிடையாது.
சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வருஷத்துக்கான இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நைட் சமயத்தில் வரதுனால பெரிதளவில் உங்களுக்கு தாக்கம் இருக்காது. அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இன்னுமே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் போடுறேன். அதே மாதிரி இலங்கை, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இந்த நாடுகள்லையும் உங்களுக்கு இது தெரியாது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தெரியாது. அதனால் அங்கே இருக்கிறவங்களும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும் மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிரகணம் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ விளக்கம் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.